வணக்கம். இது கேள்வி களம். மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெற இருக்கிறது. முதல் 2 கட்டங்கள் நிறைவடைந்து நாளை வாக்குப்பதிவு நிறைவடையும் போது ஏறத்தாழ பாதி தொகுதிகளுக்கான இடங்கள் மக்களால் தீர்ப்பெழுதப்பட்டிருக்கும். இப்போது ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா இந்த மாநிலங்களில், மேற்கு வங்கத்தில், பீகாரில், உத்தரப்பிரதேசத்தில், மகாராஷ்டிரத்தில் தேர்தல் பரப்புரை என்பது களைகட்டி முடிந்திருக்கிறது. கர்நாடகாவை ஒரு பாலியல் அத்துமீறல் மிரட்டி வன்புணர்வு செய்த விவகாரம் உலுக்கி எடுத்திருக்கிறது. ஒரிசாவில் மீண்டும் ஆட்சி அமைக்க நவீன் பட்நாயக் முயற்சிக்கிற நேரத்தில் அவருடைய அத்தியாயம் முடிந்துவிட்டது, அவருடைய ஆட்சி ஜூன் 4ஆம் தேதியோடு முடியப் போகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி சொல்லியிருக்கிறார். ஒரிசாவில் மீண்டும் பிஜேபி முதல் முறையாக ஆட்சியை அமைக்கப் போகிறது என்பது அவருடைய இன்றைய பேச்சு. அதற்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். ஒரிசாவில் ஆட்சியை பிடிப்பது என்பது பிஜேபியினுடைய பகல் கனவு, அது சாத்தியமாக போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு கோணத்தில் ராகுல் காந்தி 150 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி தாண்டப் போவதில்லை, 180 வரும் என்று கணித்திருந்தேன், ஆனால் அந்த இடங்களை கூட அது பெறாது என்று சொல்லியிருக்கிறார். மறுமுனையில் பாஜக தீவிரமான பரப்புரையில் இருக்கிறது. கடந்த தேர்தல்களை விட மத வெறுப்பு பரப்புரை என்பது அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் வாக்கு வங்கி என்பதை கூர்மைப்படுத்துவது என்கிற ஒரு நோக்கம் அதன் பின்னணியில் இருக்கிறது என்பது ஒரு கூறு. ராமர் கோயில் விவகாரம் பாஜகவுக்கு கை கொடுத்ததா? 7 கட்டமாக விரித்து நடத்தக்கூடிய தேர்தல் என்பது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுத்திருக்கிறது அல்லது இந்தியா கூட்டணிக்கு பலம் சேர்த்திருக்கிறதா என்று விவாதிக்க போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு அலீம் அல் புகாரி, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் ஆய்வாளர் திரு ஜெகத் கெஸ்பர் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு புரட்சி கவிதாசன், பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அருட்தந்தை திரு கெஸ்பர் அவர்களிடம் கேட்கணும், இதை சொல்லுங்கள், இந்த 7 கட்ட தேர்தல், நாளைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் என்ன சிக்னிஃபிகன்ஸ்? இந்த 7 கட்ட தேர்தல் என்பது தன்னை மையப்படுத்தி ஒரு வகையில் அமெரிக்காவில், கனடாவில் நடப்பது போல அதிபர் வடிவத்திலான ஒரு தேர்தலை இந்தியாவில் கட்டமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில் பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் சென்று பரப்புரை செய்ய வேண்டும், அல்லது திரு நரேந்திர மோடி அவர்கள் தனது ஆளுமையை நாடு முழுவதும் வியாபிக்க செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் அதற்கு ஏதுவாகவும் தான் இந்த 7 கட்டம் என்பது விரித்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த 7 கட்டத்தையும் தாக்குப்பிடிக்கின்ற அளவுக்கான ஒரு நேரட்டிவை புதிதாக ஆங்கிலத்தில் ஒரு கதையாடலையோ அல்லது மக்களை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய, தேசிய அளவில் எல்லோரையும் இணைக்கக்கூடிய, ஈர்க்கக்கூடிய ஒரு கதையாடலை அவர்களால் கட்டமைக்க முடியவில்லை. சொல்லணும்னா என்ன கண்டென்ட்? 7 கட்டத்துக்கும் புதுசாக பேசுறது கண்டென்ட் வேணும். அது இல்லை என்பது நன்றாகவே தெரிகிறது. வாக்கு சதவீத எண்ணிக்கை முதல் 2 கட்டங்களில் வந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த மொமெண்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அந்த மொமெண்டம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதும் தெளிவாக தெரிகிறது. மிக துல்லியமாக தெரிகின்ற ஒரு கணக்கு அல்லது காட்சி என்னவென்றால், நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான வாக்குகள் அணிதிரள்கின்றன, அவருக்கு வழமையாக ஆதரவாக இருந்த தொகுப்பினர் அணிதிரளவில்லை. 2019ஆம் ஆண்டு 14ஆம் ஆண்டுகளில் குறிப்பாக இளைய தலைமுறையினர், மாற்றத்தை விரும்பியவர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டதை போல இந்த தேர்தலில் அணிதிரளவில்லை. ஹிந்து கன்சாலிடேஷன் என்பது அவர்கள் எதிர்பார்த்ததை போல நடக்கவில்லை. 2 கட்ட தேர்தல் முடிந்த பிறகு மிக மிக அந்த சொல்லை சொல்லக்கூடாது, ஆனால் அருவருப்பான வகையில் ஒரு மதவெறி பிரச்சாரத்தை பிரதமரே முன்னின்று நடத்துகிறார். என் வாழ்நாளில் நான் உயிரோடு இருக்கின்றவரை இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்பதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பரப்புரை. என்றால் அவர்கள் பழைய அந்த ஒரே ஆயுதம் இருக்கக்கூடிய, துருப்பிடித்து ஏறக்குறைய மழுங்கி போன மதவாதம் என்கின்ற அது பலமுறை பயன்படுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் மீண்டும் அந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்த முடியாது. அந்த வகையில் தொடர்ந்து முஸ்லிம் விரோத பேச்சு அல்லது மதம் சார்ந்த பேச்சுன்றது கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருந்தால் கூட அதற்கான கனல் இருந்திருக்கலாம். திடீர்னு தொடர்ச்சியாக ஒரு ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் மதவாத பேச்சு கன்சிஸ்டண்டாக இருந்தால் கூட இருந்திருக்காது. ஏனென்றால் இவருக்கு வாக்களித்தவர்கள்
இந்து உணர்வோடு வாக்களித்தார்கள். ஆனால் இந்து உணர்வுக்காக மட்டுமே வாக்களிக்கவில்லை. அவர் நாட்டிற்கு ஏதோ புதியது செய்ய போகிறார், மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார், பெரும் பொருளாதார வளர்ச்சியை இந்தியா காண இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையும் இணைத்து கொடுத்த காரணத்தினால்தான் ஒரு பெருந்தொகுப்பு இந்து சமூகம் அவருக்கு பின்னால் அணிதிரண்டதை தவிர வெறும் இந்து மத ஒரு பற்றையோ வெறியையோ அவர் கிளர்த்த செய்ததால் மட்டுமே அவருக்கு பின்னால் போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகையினால் அந்த 2 கட்டங்கள், அதுவும் நீங்கள் அவர் என்ன கணக்கில் செய்தாரோ தெரியல, பல நேரங்களில் உலகத்தினுடைய சக்திகளால் அநீதியை தடுத்து நிறுத்த முடியாத போது இறைவன் தானாக இறங்கி வருவான் என்று நம்பிக்கையாளர்கள் சொல்வது உண்டு, அல்லது இயற்கை தானாக இறங்கி வரும் என்று. கர்நாடக தேர்தலை முதல் கட்டத்திலேயே முடித்திருந்தால் இன்று ரேவண்ணா பிரச்சனை இவ்வளவு நெருக்கடிக்கு அங்கே அவர்கள் உள்ளாகி இருக்க மாட்டார்கள். கடந்த தேர்தலில் மொத்தமுள்ள 28 தொகுதிகளில் 25 அவர்களும் ஒரு சுயேட்சை என்று 26 தொகுதிகளை வென்றார்கள். உறுதியாக அவர்களால் இந்த முறை 10 தொகுதிகளுக்கு மேல் வெல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு வந்திருக்கிறார்கள். 17-18 தொகுதிகளை காங்கிரஸ் அணி வெல்லும் என்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒன்று கூட இல்லை, கேரளாவில் ஒன்று கூட இல்லை, தெலுங்கானாவில் 13 தொகுதிகளை பிஆர்எஸ்ஐ நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா, பிஆர்எஸ் எப்போவுமே பாராளுமன்றத்தில் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் அவர் செயல்பட்டார். 13 தொகுதிகளை டிக்ளைன்ல தான் இருக்காங்க. அந்த மாநிலத்திலே அங்கேயும் அவங்க வர முடியாது. காங்கிரஸ் கடந்த முறை பெற்ற 4 தொகுதிகள் அதிகமாகத்தான் அங்கு பெறுகிறது. ஆந்திரா ஒரு உற்சாகமாக முதற்கட்டத்தில் ஜெகன் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் கூட இப்போ புதிய கூட்டணியில் தெலுங்கு தேசம், பவன் கல்யாண், பிஜேபி ஜெல்லாகலன்னு கிரவுண்ட் ரிப்போர்ட் ரொம்ப வந்துட்டு இருக்குது. அண்ட் இஸ் கெய்னிங் அப்படிங்கிறாங்க. மகாராஷ்டிராவில் இஸ் அ வைல்ட் கார்டு. பெண்கள் வாக்கு அப்படின்றது தான் ஜெகனை இன்னைக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அதே போல் சித்தராமையாவுக்கும் அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய பலமாக காங்கிரஸுக்கு இருக்கு. பெண்கள் ஓட்டுன்றது தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க ஒரு ஃபேக்டராக இந்த தேர்தலில் இருக்கு. ஸோ அலை அப்படின்னு ஒன்று இல்லை, மோதி அலை, மோதி எதிர்ப்பலை அப்படின்னு ஒன்று இல்லாத நேரங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலெழுந்து வருதா? அது அந்தந்த மாநிலங்களை பொறுத்து. இன்னைக்கு நீங்கள் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற நெருக்கடிங்கிறது 3 வகையான சித்தாந்தங்கள் அப்படின்னு துல்லியமாக நம்ம இப்போ கட்டுப்பட்டியாக வரையறுக்க முடியாதனாலும், காங்கிரஸுங்கிறது பாரதிய ஜனதா கோட்பாட்டுக்கு எதிராக இருந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்கிறார்கள், திராவிட பேரியக்கம், இந்த 3 தான் ஐடியாலஜிக்கல். இதில் முதல் 2ம் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் தேய்வும் தேக்கமும் கண்டதால தான் இன்னைக்கு இந்தியா சந்திக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணம்னு வச்சுக்கோங்களேன். திராவிட இயக்கம் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் ரீதியாக அவர்களை தாக்குப்பிடிச்சு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் அவர்களுக்கு பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அனுகூலம் என்பது மக்கள் ஆதரவு. இந்த பெண்கள் ஆதரவு நீங்கள் கேட்டது தென்னக மாநிலங்களில் தான், கர்நாடகா, ஆந்திரா. ஏனென்னா நம்ம எல்லாமே சமூக நீதி என்கின்ற அடிப்படையில் பெண்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் அவர்களுடைய மாண்பை உயர்த்துவதற்குமான பல திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கர்நாடகாவில் தமிழ்நாட்டை பார்த்து அவர் பண்ணதான் பெண்களுக்கு அந்த ஊக்கத்தொகை என்பது அது அவருக்கு அங்கே ரொம்ப பெரிய. சித்தராமையாவுக்கு பெண்கள் மத்தியில் பெரும் இலவச பயணம் இருக்கு. அதுவும் அவர் கர்நாடகாவை பொறுத்தவரை ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் தான், பெண்கள்கிட்ட பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. ஆக இந்த தேர்தலில் அலை இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் முழுக்க அந்த மாநிலத்தினுடைய அம்சங்களை முன்வைத்து மட்டும் நடக்குது. பீகாரில் வேறொரு பிரச்சனைகளை முன்னிறுத்தி தேஜஸ்வி எதிர்கொள்கிறாரு. உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி. டெல்லியில் லோக்கல் இஷ்யூ தான் திரும்ப. ஜார்க்கண்டில் சிறையில் முதலமைச்சரை போட்டாங்க. ஸோ ஒரு பேன் இந்தியா நரேட்டிவ், ஒரே ஒரு முழக்கத்தை முன்வைத்து மீண்டும் மோடி, வேண்டும் மோடின்னு போன தேர்தல் செய்தது மாதிரியோ, அல்லது ஒரு எல்லையில் நடந்த ஒரு பிரச்சனையை முன்வைத்து நடந்தது மாதிரியோ ஒரு உணர்ச்சிபூர்வமான பிரச்சனைகள் இல்லாத தேர்தலாக இது இருக்கிறது எப்படி பாருங்க? ஆமாம், எந்த உணர்ச்சிபூர்வமான பிரச்சனைகளும் இல்லாத போது எனது கருத்தின்படி அரித்மேட்டிக்ஸ் அடிப்படை அந்த கணக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கணக்கை வைத்துத்தான் யார் எவ்வளவு தொகுதிகளை வெல்லப் போகிறார்கள் என்பதை நாம் கணிக்க முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இப்போ மகாராஷ்டிராவில் 48 தொகுதிகளில் 41 தொகுதிகளை கடந்த முறை அவர்கள் வென்றார்கள். அந்த அளவுக்கு அங்கே வெல்ல முடியாதுங்கிறது தான் களம். இதுதான் உண்மை. அல்லது நீங்கள் இப்போது டெல்லியில் 7 தொகுதிகளையும் கடந்த முறை பாஜக வெல்ல முடிந்தது, இந்த முறை அவங்களால வெல்ல முடியாதுங்கிறது. அல்லது பஞ்சாபில் 13 தொகுதிகளில் அவங்க 4 தொகுதி ஜெயித்தாங்க, இந்த முறை 4 அவங்க ஜெயிக்க முடியாது. ராஜஸ்தானில் 25 தொகுதியில் 25ஐயும் கடந்த முறை அவர்கள் வென்றார்கள், இந்த முறை ஒரு 5 தொகுதியாவது வெல்ல முடியாது அப்படிங்கிற கணக்கு. மத்திய பிரதேசத்தில் அப்படி தான், பெருசாக காங்கிரஸ் கூட்டணி வெல்லினாலும் ஒரு 3-4 தொகுதியாவது நம்ம வெல்ல முடியும். கணிக்க முடியாத ஒரு களமாக இருப்பது உத்தரப்பிரதேசம். 80 தொகுதிகளில் 64 தொகுதிகளை கடந்த முறை பாஜக வென்றது. உறுதியாக அந்த அளவுக்கு வெல்லும், ஒருவேளை அதை விட அதிகமாக வெல்லுமோ என்கின்ற கணக்கு கூட சொல்லப்படுகிறது. ஒருவேளை குறையலாம். எஸ்பி கடந்த முறை ஒன்றுமே சமாஜ்வாடி வரல. ஆனால் என்னால் கிடைக்கும் தரவுகளின்படி கணிக்க முடியல.
வெஸ்ட் பெங்கால் பெரிய அளவில் பாஜக வெற்றி பெறப் போகிறது அப்படின்னு சொன்னாங்க. 40 தொகுதிகளை தரக்கூடிய ஒரு மாநிலம். கடந்த முறை 18 வென்றது. இந்த முறை 35 வரை வெல்லக்கூடும் என்று முதல் கட்டத்தில் இருந்த அந்த நிலை இப்பொழுது இல்லை, இறங்கி வந்திருக்கிறது. அந்த 7 கட்டம் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துலையும் மேற்கு வங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா 7 கட்டத்திலையும் தேர்தல் இருக்கும். 5 தொகுதி 6 தொகுதி. எக்ஸாக்ட்லி. ஆக இந்த அரித்மேட்டிக்ஸ் படி இவங்க கடந்த முறை வென்ற அதே தொகுதிகளை வெல்ல முடியும் என்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம், ஓரளவுக்கு மத்திய பிரதேசம், இந்த 3 மாநிலங்களை தவிர அதே ரெப்படிஷன் நீங்கள் பண்ண முடியாத போது புதிதாக எங்கிருந்து கொண்டு வருவீர்கள்? ஒடிசாவில் மட்டும் ஒருவேளை ஒரு 3-4 தொகுதிகள் நீங்கள் அதிகமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படியே வந்தாலும் கூட ஒரு 230, 240 திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியால் வெல்ல முடியாது என்பது, ஏன்னா அலை இல்லைங்கிறப்ப அரித்மேட்டிக்ஸ் மட்டும்தான் கணக்கு. அரித்மேட்டிக்ஸை கூட காங்கிரஸ் கொஞ்சம் கூட உருப்படியாக அமைப்பை வச்சுருந்தா ஈஸியாக அடிச்சுட்டு வந்திருக்கலாம். எங்கேயுமே அது அமைப்பு ரீதியாக அது பெருசாக இல்லை. ஆதரவு இருக்கிறது, அதை வெற்றியாக மாற்றுகின்ற அளவுக்கு அவங்களுக்கு அமைப்பு இல்லை. அதனால் 100 தொகுதிகளை தாண்டினாலே மன்னிக்கணும், காங்கிரஸ் தப்பாக எடுத்துக்கக்கூடாது, அது அவங்களுக்கு கௌரவமாக இருக்கும். அதைத்தான் நான் அவர்களுக்காக இலக்காக நான் வைப்பேன். திரு ரவீந்திரன் துரைசாமி, அலைகள் இல்லாத தேர்தல் அப்படின்ற பட்சத்தில் கட்சிகளுடைய வலிமை, உள்ளூர் பிரச்சனைகள் இதெல்லாம் மேலோங்கி வரும். அது ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குன்றது அவருடைய கருத்து. பீகாரில் 53% ஓட்டு எடுத்தார் போன முறை திரு நரேந்திர மோடி. பல மாநிலங்களில் நரேந்திர மோடி அலை வீசிய மாநிலங்களில் 50க்கு மேலே ஓட்டு சதவீதம். இப்போ அதே மாதிரியான ஒரு தன்மை இல்லை. அந்த சில்வர் லைனிங் மிஸ் ஆகுது, அந்த பழைய உற்சாகம் இல்லை அப்படின்னு சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? 2014லையும் சரி 2019லையும் சரி சிங்கிள் ஹார்ஸ் ரேஸ் ஆட்டு மோடி மட்டுமே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டார். ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு 80ல் ஜனதா கட்சியோட ஆட்சி 74ல் கவிழ்ந்த பிறகு இந்திரா காந்தி அம்மையார் லீட் பண்ண 80ல் அவங்க வெற்றி பெற்றதிலிருந்தே ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டுங்கிற ஒரு இதுக்கு இந்தியாவில் ஒரு வேல்யூ இருக்குது. அதுவும் லீடர்ஷிப் ப்ரொஜெக்ஷன், நம்ம ஃபாதர் சொன்ன மாதிரி கனடா அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோ வர்ஷிப்பு இந்திய அளவுக்குள்ள நேஷ்னல் மைண்டட் ஓட்டர்ஸில் இருக்கிறது மோடி ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கிறாரு. 2014லையும் சரி 19லையும் சரி அவர் லீடர் எபோவ் த பார்ட்டின்னு நிரூபித்தவர். இந்த ரெண்டும் அவருக்கு முத்தாய்ப்பாக இருக்குது. ஃபாதர் இதுவரை பேசுனது என்னென்னா அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்டு அதோட அரித்மெட்டிக்கை மையமாக வச்சு பேசினார். என்றாலுமே அவருக்கு உள்ளுணர்வு யூபிலெல்லாம் கூடியிருங்கிறதெல்லாம் அவர் ஜென்யூனாக பேசுகிறனால சில இடங்களில் அவர் கூடதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நியாயமாட்டே சொன்னார். உறுதியாக உத்தரப்பிரதேசில் முன்னை விட 10 சீட்டுக்கு மேலே கூடுங்கிறதான் நம்மளோட பார்வை. மாயாவதி வெற்றி பெற்ற 10 சீட்டுகளுமே பாஜகவுக்கே வரதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமாக இருக்குது. காரணம் காங்கிரஸ் மன்னிக்கவும் சமாஜ்வாடி பார்ட்டி அணி முன்னை விட அரித்மெட்டிக்கலி பலகீனப்பட்டிருக்குது. ஆர்எல்டி சௌத்ரி சரண் சிங்ஜியோட பேரன் ஜெயந்த் சௌத்ரியோட கட்சி வெஸ்டர்ன் யூபியில் அவங்க பாஜக ஜெயித்த பாக்பட் தொகுதியை கொடுத்து கூட்டணியில் சேர்த்துருக்குறாங்க. இதெல்லாம் அபூர்வம் தான். ஜெயித்த தொகுதியை கொடுத்து ஒரு ப்ராக்டிக்கலாக போகக்கூடிய லீடர். அவங்க சமாஜ்வாதியும் காங்கிரஸும் ஒன்றாவாங்களா? ராகுல் காந்தியை ஒரு முன்னிறுத்துறதை அகிலேஷ் ஏற்றுக்கொண்டு அந்த அலையன்ஸ்குள்ளே வருவாரா அப்படின்ற சந்தேகம் முதல்ல இருந்தது. ராகுல் காந்தியை முன்னிறுத்தலையே, இப்போ நிறுத்தல, இன்டெரக்டா இந்த கூட்டணிக்குள்ள வந்தாலே அதானே அர்த்தம். இப்போ அவர் பிஜேபி சென்ட்ரிக்காக வரல. ஒருவேளையில காங்கிரஸ் மாயாவதி கூட அலையன்ஸ் பண்ணிட்டா முஸ்லீம் ஓட்டு அவரை விட்டு போயிருமோங்கிறதுக்காக காங்கிரஸுக்கு அந்த பார்கெனிங் பிஎஸ்பி இருந்ததுனால அவர் கொடுத்துருக்கிறாரு. இந்த அலையன்ஸே எப்படி அத்மெட்டிக்கலையும் அவங்க வீக்கு, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறதும் ஒரு கேள்வி. கடந்த தேர்தலில் 2014-19 எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஹார்ஸ் ரேஸ், ராகுல் காந்தி கிடையாது, பிரியங்கா இல்லை, ஒரு பெரிய கூட்டணி, இந்தியா கூட்டணி மாதிரி வெவ்வேறு மாநிலங்களில் வலிமையாக இருக்கிற தலைவர்கள் ஒரு அணியில் நிற்கலை. இந்த தேர்தல் அதிலிருந்து மாறி நிற்குது. ராகுல் காந்தியோட ஸ்டேச்சரும் ஒரு அகில இந்திய அளவில் மோடி அளவுக்கு பீக்கில் இல்லைன்னாலும் ஒரு அக்செப்டபிள் லீடராக அவருக்கான அக்செப்டபிலிட்டி கூடி இருக்கு. கண்டிப்பாக கூடி இருக்கும். யூனிஃபைங் ஃபோர்ஸு ராகுல் காந்தியோட இமேஜ் 14-19 வளர்ந்துருக்குது. நாம கேள்வி என்னன்னா, மகாராஷ்டிரா தவிர பார்லிமெண்ட் அரித்மெட்டிக்கில் எங்கே இந்தியா கூட்டணி மேலே வந்திருக்கிறாங்க? மகாராஷ்டிரா உத்தவ் தாக்கரே லீடர், சரத்பவார் லீடர், சிம்பதி இருக்கலாம், அது ஒரு டஃப்பான இடம் தான். மராத்தா கம்யூனிட்டி தேசபக்தியில் நம்ம மோடிக்கு போடுவோம்னு மோடிக்கிட்ட கன்சால்டேட் ஆனால்
ஆண்டி மராத்தா தான் 19 பண்ணும்போது கூட அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. ஒரு பிராமின் போடுறத விட ஒரு மராத்தா ஜாட்டு 19 போட்டது பெரிய விஷயம். ஹரியானாவிலையும் சரி மகாராஷ்டிராவிலும் சரி. அது ரிப்பீட் ஆனால் மகாராஷ்டிராவில் பாதிப்பு இருக்காது, அல்லது உத்தவ் தாக்கரேயாலையும் சரத்பவாராலையும் பாதிப்பு இருக்கும். இதை தவிர பிஜேபி வந்து எல்லா இடத்துலையும் கவனமாக தான் காய் நகர்த்தியிருக்காங்க. ஏன் கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் கூட்டணி கட்சியான சுமார் 10-13% வாக்கு பலம் உள்ள ஜேடிஎஸ்ஸை அவங்க அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு ப்ராக்டிக்கல் டிசிஷன் தான் அவங்க எடுத்திருக்கிறாங்க. நம்ம பார்லிமெண்ட்டில் தான் ஜெயித்தோமே, 51% வாக்கு எடுத்தோம்லாம் அவங்க ஒரு ஆணவத்திலையும் அடவாடித்தனத்திலையும் படுத்துக்கொண்டே ஜெயிப்பெல்லாம் அவங்க இருக்கல. ப்ராக்டிக்கலாக நம்ம என்னென்ன டேமேஜ் வரும், மைசூர் ஏரியாவில் என்ன வருங்கிறதுல தேவகவுடாவை அசம்பிளி எலெக்ஷன் தோற்றதுமே அலையன்ஸில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதே பாணியை தான் அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெங்கெல்லாம் வந்து அவங்க நிறைவேற்றியிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறதுல நீக்கு போக்காகவும் யாரெல்லாம் சேர்த்துக்கிட்டா வலிமை பெறுமோ சின்ன ரிஸ்க்கு கூட எடுக்காமல் எல்லா வாய்ப்புகளையும் பாசிபிலிட்டிஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்ன ஃபோர்ஸ்னாலும் சேர்த்துருக்குறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு கிராண்ட் நரேட்டிவ், போன முறை பெரிய கூட்டணி இருக்கோ இல்லையோ மோதிக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்னு வந்து போட்டவங்க இருக்கிறாங்க. பீகார்லேயே பார்த்தீங்கன்னா 16% அசம்பிளியை விட கூடுதலாக பிஜேபி பெற்றுச்சு, என்டிஏ பெற்றுச்சு. இப்போ இருக்கக்கூடிய கேள்வி, மோதிக்கான ஒரு பெரிய அலை இல்லை. ராமர் கோயில் விவகாரத்தை திரும்ப முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதை நினைவூட்டி ஒரு நாள் ஜனாதிபதி போகிறாங்க, அடுத்த நாள் பிரைம் மினிஸ்டர் போகிறாரு, செய்தியில் வச்சிருக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தமிழ்நாடு கவர்னர் கூட போய் பார்த்துட்டு அந்த தரிசிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் எப்படியாவது அதன் பேரில் பிரதமர் திரும்ப திரும்ப அதை பற்றி பேச தொடங்குறாரு. எப்படியாவது ஹிந்து ஓட்டு ராமரை முன்னிறுத்தி பெற முடியுமா? மீண்டும் இல்லை, ஒரு ஹேட் ஸ்பீச்சை மீண்டும் இல்லை. அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்ததிலே இந்து கன்சல்டேஷனில் தான் அவர் எழும்பி வந்திருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு இந்து கன்சல்டேட் பண்ண ஒரு தலைவர் டெமோக்ராட்டிக் இதில் 52க்கு மேலே எந்த ஒரு தலைவர் இல்லைங்கிறதான் அவருக்கு மெரிட். அதில் தான் இல்லை, அது அப்படியே இருக்கான்னு கேட்குறேன். அதில் ஒரு தேக்கம் இருக்குது, ஒரு உடைப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே. அதில் வந்து ராகுல் காந்தி ஜாதி வாரி கணக்கெடுப்பு 50%க்கு மேலே இடஒதுக்கீடு மிகிறதுக்கு மோடி எதிராக இருக்கான்லாம் சொல்லி SC/ST இந்துக்களை வந்து பிரிச்சிடலான்னு பார்க்குறாரு. அது மோடியை பொறுத்தளவில் அப்பர் காஸ்ட் இண்டூஸ் முதல்ல அவர்கிட்ட வந்து பிரிக்கலான்னு தான் அவரை நீச்சுன்னு சொன்னாங்க. இழிவான தொழில் செய்த ஜாதியை சேர்ந்தவர்னு நீச் ஆத்மான்னு சொன்னாங்க. அத்வானியும் வாஜ்பாயும் இதே அரசியல் தான் அத்வானியும் வாஜ்பாயும் பண்ணாங்க. அதே அரசியலை தான் மோடி பண்ணார். அவங்கள சொல்லாதவங்க மோடியை சொன்னாங்க. அது எடுபடலை. அவங்க வந்து மோடி பின்னாடியே அந்த அன்னைக்கு ஒரு காங்கிரஸ் எதிர்ப்பு உணர்வுன்றது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மணிசங்கர் ஐயர் பேசினார். அது வந்து காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்றது அன்னைக்கு வந்து இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் நாடு முழுக்க ஒரு எதிர்ப்பு அலை. அதை விட இந்தியாவில் தமிழ்நாட்டில் சோனியாவோட கிராண்ட்சன்னு மெரிட்டில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு வட இந்தியாவில் சோனியாவுக்கு மகன்கிறது டிமெரிட்டாக இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் கட்சியுமே சாதாரண சட்டமன்ற தேர்தலில் எடுக்கிற வாக்கை விட மக்களவையில் குறைவாக வாக்கு எடுக்கிறாங்க. எல்லாரும் நானே வந்து என்னோட முதல் சுற்றில் சட்டமன்றத்தோட மோடி லீடர் போத பார்ட்டி ஆட்டு மக்களவையில் அதிக வாக்கு எடுக்கிறாரு. முடியல மற்றவங்கள்ட்ட இதில் பட் ராகுல் வந்து அதில் மைனஸாக இருக்கிறாருங்கிறதும் அவங்க சொல்லல. பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் மைனஸாக இருக்குங்கிறத நான் பதிவு பண்ணுறேன். இந்த இடம் தான் மோடிக்கு யூனிக் செல்லிங் ப்ரொபோர்ஷனாட்டு மோடிக்கு 14லையும் 19லையும் வெற்றியை கொடுத்தது. அதுதான் யூனிக்கா. இவங்க வந்து நேரடியாக ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்முக்கு போக வேண்டாம், இன்னார் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொன்னால் அதை வச்சு அடிக்க பார்ப்பாங்க. ஒரு ரீஜனல் பேட்டில்ஸ், அங்கங்கே மகாராஷ்டிராவில் ஒரு பேட்டில், தமிழ்நாடு வேற ஒரு பேட்டில், வெவ்வேறு களங்களில் நடக்கிற ஒரு போரா இந்தியா ஸ்வீப் பண்ண இடத்துல மகாராஷ்டிரா தவிர எல்லா இடத்துலையுமே கம்ஃபர்டபுளாக இருக்கார். எவ்ரி பிகினிங் ஹேஸ் an end, every end has a beginning அப்படின்னு. நவ் வந்து அஃபிஷியலி மோடி இஸ் மார்க்கிங் இஸ் பிகினிங் ஆஃப் இஸ் எண்ட். இதுதான் உண்மை. வெறுமனே ஆன்டி இன்கம்பன்சியில் உருவான ஒரு கட்சி தான் பாஜகவே தவிர எல்லாருக்கும் ஒரு மாற்றம் இருக்கட்டுமே, இவர் கொடுக்கலாமே என்று நினைத்தார்கள். அதை பயன்படுத்தி பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைத்து தான் மாற்றத்திற்கானவர், வளர்ச்சிக்கானவர், தான் ஊழலற்றவர், ஊழல் கரைகள் படியாதவர் என்றெல்லாம் ஒரு அப்பட்டமான பொய் பிம்பத்தை உருவாக்கி 2014 தன்னை வந்து இன்ட்ரோடியூஸ் செய்து கொண்டவர் தான் மோடி. 2019 வாக்கில் மீண்டும் ஒரு முறை புல்வாமா திரும்ப நான் வந்து மாற்றி அடிக்க போகிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் அதுக்கு பழி எடுக்க முடியும் என்றெல்லாம் உருவாக்கினார்கள். 2019ற்கு பின்னால் அதிலும் அம்பலப்பட்டார்கள். எனக்கு இன்னொரு முறை வாய்ப்பு கொடுத்தால்தான் ராமர் கோயிலை திறக்க முடியும் என்றார்கள். பிரான் பிரதிஷ்டா என்பதே 4 சங்கராச்சாரியர்களுக்கு எதிராகவே திறந்துவிட்டு 4 சங்கராச்சாரியார்களே ஆன்டி இந்து என்று சொல்லிவிட்டார்கள். மோடிக்கு எதிராக பேசினாங்க அப்படிங்கிறதுக்காக 4 சங்கராச்சாரியரே ஆன்டி இந்துன்ட்டாங்க. ராம் மந்திர் திறப்பு என்பது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக அவங்க மாற்றினாங்க. அந்த வகையில் அது ஒரு ஃபெயில்டு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக மாறி போச்சு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களும், ஆல் இஸ் வெப்பன்ஸ் ஃப்ரம் தி அர்சனல் வந்து ஆல்ரெடி ஓவர், எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. அப்படி எக்ஸாஸ்ட் ஆனதுனால
இன்றைக்கு பொலிட்டிக்கலாக ஒரு லீடர், எப்போவுமே மக்கள் வந்து ஒரு லீடரை எதிர்பார்ப்பாங்க. மோடி அப்படி ஒரு லீடராக இருப்பாருன்னு நம்பி ஏமாந்தாங்க. ஆனால் உண்மையான தலைவரை வந்து இவங்க ஆல்ரெடி பப்புன்னு டிஃபேம் பண்ணாங்க. இதுக்குன்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி அவர் வந்து மக்களை யதார்த்தமாக சந்திக்கிறதையும் பேசுறதையும் அவரை பிலிட்டில் பண்ணாங்க, அவரை சிறுமைப்படுத்தி பேசினார்கள். ஆனால் அவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு சாதனையாக மக்களை சென்று நடந்து சென்று தன்னுடைய கால்களால் 3500 கிலோமீட்டர்கள் 4000 கிலோமீட்டர்கள் மக்களை நடந்து சென்று சந்தித்து வந்து மகாத்மா காந்திக்கு பிறகு இன்றைக்கு ஒரு வாழும் மகாத்மாவாக தலைவர் ராகுல் காந்தி வந்து மக்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய லீடராக உருவாகியிருக்கிறார். உண்மையிலே நீங்க 2014 இல்லாத பதட்டம் அப்போ தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆன்டி இன்கம் வச்சு எப்படியா வந்துடலாம்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. மீடியாக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி மோடி பிம்பம், குஜராத் மாடல் அப்படிலாம் ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டி வந்துட்டாங்க. 2019 அதே மாதிரி வந்து ஒரு ராமர் கோயில் அதெல்லாம் சொல்லி வந்துட்டாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா 2014 19 இல்லாத ஒரு பதற்றம் பற்றி கொண்டதனால்தான் திடீர்னு தேர்தல் நேரத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் வடநாட்டிலேயே அறிவிக்கப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் விட்ரா பண்ணிக்கிறாங்க, நாங்கள் நிற்க தயார் இல்லை அப்படின்னு பிஜேபியோட கேண்டிடேட்ஸ். இதற்கு காரணம் ஒன்று உண்டு. இதற்கு என்ன காரணமோ அதே மாதிரி 5 பேருக்கு திடீர்னு பாரத ரத்னா ஜாதி அடிப்படையில் பிரித்து வச்சு இவங்களுக்கு ஒரு பாரத ரத்னா போட்டு வை, இவருக்கு ஒரு பாரத ரத்னா போட்டு வை. இந்த பதற்றம் எல்லாம் எப்போது பற்றியதென்றால் தலைவர் ராகுல் காந்தி இந்தியாவின் தலை சிறந்த ஒரு தலைவராக, சார் கூட சொன்னாங்க காங்கிரஸுக்கு வந்து அடிப்படையில் பேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. கட்டமைப்பு ஆதரவு இருக்கு, கட்டமைப்பு இல்லைன்றார். ஆதரவு முதலில் உருவாகும், கட்டமைப்பு பின்னால் உருவாகும். இருந்த கட்டமைப்பை சிதைப்பதற்காக, அதாவது கடந்த காலங்களில் 400க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்தின் படுகொலை, பிராட் டே லைட் மேசக்கர் ஆஃப் டெமோக்ரசி, ஜனநாயகத்தை பட்டப்பகலில் படுகொலை செய்து 400 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியது. எப்படி வாங்கினார்கள்? ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் எப்படி எல்லாம் விலை பேசப்பட்டது. அவர் சொல்றது திரு ரவீந்திரன் துரைசாமி பாயிண்ட். எப்படி உங்களுக்கு ஆர்கனைசேஷன் வந்து வீக் ஆகும்? அதை வீக் பண்ணாங்களா, கொலை செய்தார்களா, அதுவா செத்துச்சா? ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி இருக்குதுன்னா சம்பவம் நடந்து போச்சு, சரி, அது கூலிப்படை செய்ததா அல்லது தானா இதானாங்களான்னு தெரியல, உயிர் இல்ல, அதைத்தான் மீட்டெடுக்கிறதுக்கு தலைவர் ராகுல் காந்தி நடக்கிறார். எல்லாரும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டு இருந்தா அதை மீட்டெடுப்பதற்காகவும் ஒரு கொடூரமான ஆட்சியின் கோரப்பிடியில் இருந்து இந்த தேசத்தை காப்பதற்காகவும் தலைவர் ராகுல் காந்தி நடக்கிறார். இப்போ இந்த பதற்றம் இவர்களுக்கு இல்லை. தென்னிந்தியால ராகுல் காந்திய இந்திரா காந்தியின் பேரன் அப்படின்றதற்காக அந்த பாரம்பரியத்தில் அவருக்கு ஏற்றுக்கொண்டு அவரை ஆதரிக்கிறது தென்னிந்தியாவினுடைய தன்மை. வட இந்தியாவில் அதே தன்மை தான் அவருக்கு நெகட்டிவா இருக்கு. சோனி ஆன்டி சோனியான்ற ஒரு ரெண்டுமே கிடையாது. இஸ் an individual leader சார். இஸ் an individual leader. நான் தான் சொல்றேன், மகாத்மா காந்திக்கு பிறகு நீங்களே சொல்லுங்க, நீங்க கவுண்டர் மீ, மகாத்மா காந்திக்கு பிறகு இந்தியா முழுக்க இப்படி மக்களின் பிரச்சனைக்காகவும் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் நான் அரசியல் பேசவில்லை. ஒரு சிம்பிளான ஸ்லோகன் பண்ணார், உலகத்தின் எல்லா இளைஞர்கள் மத்தியிலுமே அது வந்து கவர்ந்தெடுக்கப்பட்டது. லவ் வில் ஓவர் கம் ஹேட். நம்முடைய பிரதமர் 2019 டைம்ஸ் மேகசினுடைய பத்திரிகையினுடைய கவர் போட்டோவின் படி he is a divider in chief என்றது. மக்களை பிரித்தாள்வது அவர் டிவைடர் இன் சீஃபாக இருக்கிறது என்று சொல்லும்போது லவ் வில் ஓவர் கம் ஹேட், வெறுப்பை அன்பு மிகைக்கும் என்று மக்களுக்கு மத்தியிலே அஹிம்சை பிரச்சாரம் செய்த தலைவர் மகாத்மா காந்திக்கு பின்னால் தலைவர் ராகுல் காந்தி உள்ள வரார். நான் திரும்ப பாயிண்ட்டுக்கு வர்றேன், ஓட்டு அரசியலுக்கு வருவோம். யூபியில் காங்கிரஸுக்கு சமாஜ்வாதி ஒரு பெரிய அலையன்ஸ் கிடையாது, அங்கே பிஜேபி அதிகமாக வெல்லும், ஏன்னா இந்தியாவினுடைய மிகப்பெரிய மாநிலம். அடுத்து மகாராஷ்டிரா தவிர மற்ற மாநிலங்களில் ராகுல் காந்திக்கான அக்செப்டபிலிட்டி நார்த் இந்தியாவில் இல்லை. மற்ற மாநிலங்கள் யூபிக்கு வருவோம். இன்றைக்கு ராஜ்புட் இஷ்யூ எப்படி எல்லாருக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். 2013 2013 முசஃபர் நகரில் இருந்து ராஜ்புட்ஸ் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சொல்லாடல் உண்டு. அது என்னன்னா, நாங்கள் வந்து புள்ளை தின்றாலும் தின்பமே தவிர நாங்கள் எந்த காலத்திலும் பணிந்து போக மாட்டோம் அப்படின்னு. எங்களை பாஜக அவமானப்படுத்தி விட்டது. 2013 முசஃபர் நகரில் உங்களுக்கு ஆதரவாக நின்று எப்படி நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு உங்களுக்கு நாங்கள் பாடுபட்டோமோ, யூபியிலிருந்து நீங்கள் கொத்து கொத்தா கிளம்பி வரணும், நாங்கள் எப்படி பாடுபட்டோமோ அதே மாதிரி இப்போது 2024 உங்களை வீட்டுக்கு அனுப்பாமல் இங்கே ராஜ்புட்ஸ் விட மாட்டோம்னு நிற்கிறாங்க. நான் சொல்வது தெளிவான கணக்கு. இந்த கணக்குக்கு என்ன கவுண்டர் பாயிண்ட் வந்து அவங்க வைக்க போறாங்க? இன்றைக்கும் அங்கே வந்து யூபி சிஎம் வந்து யோகி ராஜபுத்திரர், ராஜ்நாத் சிங் ராஜபுத்திர வம்சம். மக்கள் வாதத்தை கவனிச்சீங்களா? ராஜ்புட்ஸுடைய போராட்டத்துக்கு பிறகு இப்போ வந்து யோகிக்கும் குடும்பம் இல்லை, எனக்கும் குடும்பம் இல்லை, எனக்கு சைக்கிள் கூட இல்லை, நாங்கெல்லாம் எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை இல்லை, நாங்கள் நாட்டு மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கோம்னு யோகியை யூபியில முன்னிறுத்துற ஒரு அரசியல் அதுக்கு பின்னாடி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கல்ல, சிஎம்ங்கிற பேஸ்ல யோகி கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அவங்க ஜாதிங்கிறதுனால. நான் சொல்வது எப்படி நரேட்டிவ் மாறிக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். அவர் சொல்றாரு எனக்கு சொந்த வீடு சைக்கிள் கூட இல்லைன்னு. 2019 அபிடவிட் படியே 1,10,00,000 வீடு இருக்குது காந்தி நகர்ல, அவர் தான் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் அமலப்பட்டு கொண்டிருக்கிறார் மக்கள் மத்தியில். நான் இதை சொல்வதற்கு காரணம், என்னென்ன பொய்யான நரேட்டிவ் எல்லாம் செட் செய்தார்களோ அத்தனையும் சுக்குநூறாக நொறுங்கி 2024 அவருடைய பதட்டம் தான்
2014 அல்லது 2019 ஆட்சியில் இருக்கும்போதோ செய்யாத ஒன்று எலெக்ஷன் கமிஷனருடைய அப்பாயின்மெண்ட்ல வந்து ப்ரொசீஜரை மாற்றினது. இன்னைக்கு நேற்று பாருங்க ஆந்திராவினுடைய டிஜிபியை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் நரேந்திர மோடி மேலே எந்த ஆந்திரா டிஜிபியா மாற்றுறாங்க? அவங்க வந்து அந்த டிடிபி தலைவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவருக்கு சம்மன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுக்காக உடனே ஓனருக்கு சொல்லுப்பா ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த விவகாரங்களில் இவ்வளவு வெஸ்ட் பெங்கால் டிஜிபியை மாற்றணும் அப்படின்னு மாற்றுறாங்க. இந்த விவகாரங்களில் இவ்வளவு துரிதமாகவும் துல்லியமாகவும் செயல்படக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் இன்றைக்கு நரேந்திர மோடி பேசியிருக்கக்கூடிய பேச்சுக்கள் பத்திரிகைகள் ஒவ்வொன்றாக ஃபேக்ட் செக் செய்கிறது. ஏபிபி ஃபேக்ட் செக் செய்கிறது. நரேந்திர மோடி யூபி ஆக்ராவில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? உங்களுக்கு உண்மையிலேயே பதட்டம் இல்லை, யூபியில் அவங்க வந்து கன்சாலிடேட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிடுவாருன்னா பட்டப்பகலில் பொய் பேச வேண்டிய கட்டாயம் ஒரு பிரதமருக்கு ஏன்? மக்களே, ஓபிசியுடைய ரிசர்வேஷன் 27% இந்த முஸ்லீம்களுக்கு பிடிங்கி கொடுக்க பார்க்குறாங்க. ஆக்ராவில் பேசுறாரு. நான் உயிரோடு இருக்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா கர்நாடகாவில் அதை வந்து ஒரே நைட்டில் அவங்க நடத்திக்கிற பார்க்குறாங்க. அது மாதிரி இங்கேயும் யூபியில் நடத்துவாங்க, ஆக்ரால சொல்றார், யூபியில் நடத்துவாங்க என்று பொய் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் பிரதமருக்கு ஏன்? ஏனென்றால் 1921 இருந்தே பேக்வர்ட் கிளாஸ்ல முஸ்லிம்ஸை சேர்க்கறதுக்கான ப்ரொசீஜர் நடந்து விடுதலைக்கு பின்னால், அதாவது சுதந்திரத்திற்கு பின்னால் லைனா ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. 1994 காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. 1995 இன்னைக்கு எந்த ஜேடிஎஸ் உடைய இவங்க கூட்டணி இருக்கிறாங்களோ அந்த 1995 ஜேடிஎஸ் கவர்மெண்ட் தான் 27% முஸ்லிம்களையும் கொண்டு வந்தது 4%. அதிலும் ஒரு பொய், 4% முஸ்லிம்களுக்கு கிடையாது. அதுல 1% புத்திஸ்டுக்கு, இன்னும் 1% வந்து கிறிஸ்தவராக மாறிய எஸ்சிஸ்க்கு. இது இப்படி ஒரு பக்கம் இருக்க, நரேந்திர மோடியுடைய குஜராத்திலேயே ஓபிசிக்குள்ள தானே முஸ்லிம்களும் வர்றாங்க. அப்ப இப்படி எல்லாம் போய் இதுக்கு முன்னாடி நீங்க 2019 இப்படி எல்லாம் போய் பேசி வேற மாதிரி போய் பேசினார். என்ன போய் பேசினார்னா 2014 வந்து கருப்பு பணத்தை கொண்டு வருவேன், நான் வந்து சிவப்பு கண்ணு காட்டுவேன் சைனாக்கு எதிரான. 32 பிரதேசங்களுக்கு நார்த் ஈஸ்ட பாருங்க, வடநாட்டு ஒரு பக்கம் பாக்குறீங்களா, யூபியில் எப்படிப்பட்ட கொடூரமான அடியை இவர்கள் வாங்க போகிறார் என்பதை பாருங்கள். பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, நான் பாரத் ஜோடோ யாத்திரா தலைவருடைய யாத்திரையுடைய நிறைவுல போய் கலந்து கொண்டேன். மக்கள் அவ்வளவு ஒரு எழுச்சியோடும் இவர்களுக்கு ஒரு டைட் ஃபிட்டிங் ரிப்ளை தரணுங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மக்கள். சரி, நம்ம திரு புரட்சி கவிதாசன் உங்க கோணம்? அதாவது நம்ம காங்கிரஸ் நண்பர் வளமான கற்பனையை வாரி வழங்கியிருக்கிறார். அந்த கற்பனை கடந்து போக வேண்டிய கற்பனை. முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அலையில் அடித்து வரப்பட்ட படகு அல்ல. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அலையில் அடித்து வரப்பட்ட படகு அல்ல. இயற்கையான ஒரு சக்தியில், எனர்ஜியில் சொல்லி வச்சு அடிக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய கட்சி. இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனால் அவன் கண் விடல் என்பார் வள்ளுவர். அது மாதிரி இலக்கு வச்சு எட்டி பிடிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 2014 நாம் வந்துட்டு சப்கா சாத் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வைத்தோம். அனைவரும் இணைந்து ஒரு புதிய பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவர் ஆட்சி அமைக்கும் போது நான் பிரதமர் அல்ல, 140 கோடி இந்திய மக்களுடைய சேவகன் என்று சொன்னார். பிரதம சேவகன் என்று சொன்னார். 2019 ஆட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது சப்கா சாத் சப்கா விகாஸ் என்றார். விகாஸ்னா வளர்ச்சி, அனைவரும் இணைந்து அனைவருக்குமான வளர்ச்சி என்பதை சொன்னார். அப்போதான் இந்த பதான்கோட், புல்வாமா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், இந்த மியான்மர் உள்ளே பூந்து அட்டாக் பண்ணது மாவோயிஸ்டுகளை, அது மாதிரி இன்றைக்கு நக்சல்பாரிகளுடைய தாக்குதல் இல்லாத இந்தியாவை, தீவிரவாதிகள் இல்லாத காஷ்மீரை, இதையெல்லாம் 2வது பருவத்திலே அவர் உருவாக்கி காட்டினார். 3வது பருவத்தில் ராமர் கோயில் கட்டியதாக இருக்கட்டும், காசி விஸ்வநாதரை அர்ப்பணித்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களுக்கு ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்ததாக இருக்கட்டும், இன்றைக்கு காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்த பிறகு ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட, அதாவது இந்தியாவிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டிருக்க, சர்வதேச எல்லைக்கோட்டால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கிற ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லப்படுகிற ஆக்கிரமிக்கப்பட்ட பாகிஸ்தான், ஆக்கிரமிக்கப்பட்ட இந்திய பகுதி மக்கள், அதை தாண்டி பாகிஸ்தான், பல்டிஸ்தான் மக்கள் கூட இன்றைக்கு இந்தியாவோடு இணைய விரும்புகிறார்கள். நீங்கள் வேணும்னா ஒரு ரெஃபரண்டம் நடத்தி பாருங்க. மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு சர்வதேச அமைப்புகள் நடத்தினால் பாகிஸ்தானியர்கள் கூட இந்தியாவோடு இணைய விரும்புகிறார்கள். இப்படி ஒரு பரந்துபட்ட அளவுல அனைத்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்று, அதாவது சப்கா விஸ்வாஸ், அதாவது சப்கா விஸ்வாஸ் நடந்துகிட்டு இருக்கிற ரிசல்ட்டே இருக்குது.
நம்முடைய எதிரி நாடு யாரை பார்த்து சார், நான் செவன்த் கண்ணை பேசுறேன், காட்டுவேன்னு நீங்க சொன்னாரோ பேசுங்க, நம்ம நான் பிரதமர், பேசுறேன். அவன் சார், 4.82ல இருக்கிறான். நீங்க பேசும்போது நான் பேசுறேனா? தயவு செய்து என்ன சார் பண்றது, பொறுக்க முடியல. நெறியாளர் இருக்காரு சார். நீங்க பொறுத்துக்க முடியல, போங்க சார் அரங்கத்தை விட்டு. இந்தியா விட்டு போறேன்னு கமல்ஹாசன் சொன்னார்ல, அப்புறம் இந்தியாவுடைய கட்சி ஆரம்பிச்சார்ல, அது மாதிரி பொறுத்துக்க முடியலன்னா அரங்கத்தை மோடி விட்டு கூட தான் போங்க. சார் 50 நாள்ல அரசியலை விட்டு போங்க. டிமானிட்டைசேஷன் பண்றேன், சகிக்க இல்லன்னா நான் கத்துக்கங்க சார். குடுத்திக்கிறேன்னாரு. சகிப்புத்தன்மை தான் சார் இந்தியாவுடைய பேசிக்கு. இந்தியாவுடைய பேசிக் சகிப்புத்தன்மை தான், வேற்றுமையில் ஒற்றுமை தான். ஆனால் நீங்கள் வேற்றுமையே இந்தியாவுடைய முகமாக இருக்க வேண்டும், வேற்றுமையே இந்தியாவுடைய வாதமாக இருக்க வேண்டும், கேரக்டரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் தப்பு. நீங்க ஒரு புரட்சி கவிதாசன், வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய இலக்கு. இன்னைக்கு வரலையும் வந்திருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, கடந்த தேர்தல்களில் இல்லாத அளவுக்கு வெறுப்பு பேச்சு, ஒரு இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு அப்படின்றது, மத அடிப்படைவாத பேச்சுன்றது அதிகரிச்சிருக்கு இந்த தேர்தலில் அப்படின்னு பல தரப்பும் பிஜேபியின் மீது குற்றம் சொல்றதை, குறிப்பாக பிரதமரே இப்படி பேசலாமா அப்படின்னு பேசுறத பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் ராமர் கோயில் விவகாரத்தை எப்படியாவது தேர்தல் நேரத்தில் ஒரு அலைவா வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க எடுக்கிற முயற்சி தோல்வி பயத்தோட வெளிப்பாடுன்னு வைக்கிற விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புறேங்க. காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு இந்தியாவை டிவைட் அண்ட் ரூல் பண்ண நினைக்கிறாங்க, இற்றுப்போன ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போருக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன்னே ஒன்று சுட்டு கேட்டுறேன். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற இந்தியாவிலிருந்து டைவர்சிட்டி கமிஷன் அமைப்போம், நாங்கள் வெற்றி பெற்றால் இந்தியாவுடைய வேற்றுமைகளை பாதுகாப்பதற்கு கமிஷன் அமைப்போங்கிறாங்க. இதை விட கேவலம் என்னங்க இருக்கு? நீங்க இந்திய சுதந்திர போராட்டத்தை பின்னோக்கி பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்குமான கட்சியா தான் இருந்துச்சு காங்கிரஸ் கட்சி. இந்தியாவின் வேற்றுமையின் காரணமாக, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை கணக்கெடுத்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்பதற்காக தயவு செய்து நீங்க பேசாதீங்க ப்ளீஸ் சார். இல்ல, டைவர்சிட்டி கமிஷன் நீங்க எதை புரிஞ்சிட்டீங்க சார்? டைவர்சிட்டி எதை நினைச்சீங்க சார்? உங்க நேரத்துல நீங்க பேசுங்க சார். சரி சார், உங்க நேரத்துல நீங்க பேசுங்க சார். இல்ல புரட்சி கவிதாசன், டைவர்சிட்டி ஒரு புது ஏரியாவை தொடறீங்க. டைவர்சிட்டி கமிஷன் அப்படின்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க, அது என்ன செஞ்சிருன்னு நினைக்கிறீங்க? டைவர்சிட்டி அப்படின்றத செலிப்ரேட் பண்ணணும், அது வந்து இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது இல்ல அப்படின்னு சொல்ற கருத்தை எப்படி பார்க்கறீங்க? இல்ல 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 நீங்க நாம அதாவது 30 கோடி முகமுடையால் எனில் மொய்ப்புறம் ஒன்றுடையால், இவள் செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால், இதுதாங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி. 30 கோடி மக்களை அறுத்து விடுறது இல்ல, செப்பு மொழி 18 பிரிச்சு விடுறது இல்ல, எல்லா மொழிகளும் இணைந்ததுதான் பாரதம். 18 மொழிக்கு மரியாதை கொடுக்கிறது தான் சார் டைவர்சிட்டி. பாரதம் 18 மொழிகள் இருக்கும், 18 மொழி இந்தியாவினுடைய மொழிகள், இந்தியர்கள் பேசுகிற மொழி. நீங்க என்ன சார், நீங்க என்ன டைவர்சிட்டி பண்ணாதீங்க சார், நான் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க டைவர்சிட்டி என்ன பண்ணாதீங்க. டைவர்சிட்டி தான் சார் இந்தியாவோட பியூட்டி, நான் டைவர்ட் பண்ணல. பின்னோக்கி பாத்தீங்க இல்ல, அதாவது இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தை பின்னோக்கி பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் அத்தனை பேர் இணைஞ்சுதான் வெள்ளையர்களுக்கு எதிராக போராடினாங்க. முதல்ல அந்த கர்சன் பிரபுவுடைய பிரிவினை, வங்க பிரிவினை, அது மத ரீதியாகத்தான் வந்தது. அதற்கப்புறம் தான் இந்தியாவில் முஸ்லீம் லீக்கே உருவானது, கிலாபத் இயக்கம் உருவானது. இந்தியாவுல வந்து முஸ்லீம் லீக்கே தேவையில்லைங்க. இந்தியாவுல நீங்க யார் சார் சொல்றது? என்ன ஃபேக்ட் பேசிட்டு இருக்கீங்க? டைவர்சிட்டி கமிஷன் அமைச்சா டைவர்சிட்டி இல்ல இல்ல ஊக்குவிக்கறாங்கங்கறீங்க. என்ன சார் பேசுறீங்க? இந்தியால முஸ்லிம் லீக் வங்க பிரிவினை பண்ண உருவாக்கிக்கிறீங்க. அவங்களே இந்துக்கள் போல தான் இருக்காங்க. முகமது அலி ஜின்னா என்ன கட்சியில இருந்தார் சார்? ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லாண்ட். காயிதே மில்லத்தும் முகமது அலி ஜின்னாவும் எந்த கட்சியில இருந்தாங்க சார்? நீங்க தனியா இஸ்லாமியர்களுக்கு கட்சி நடத்தணும்னு விரும்புறீங்க? இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட தேவை என்னங்க இருக்கு? ஆர்எஸ்எஸ் இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட ஒரு பிரிவு வச்சிருக்கீங்க. ராஷ்ட்ரிய முஸ்லிம் மன்ச் எம்ஆர்எம் ஏன் வச்சிருக்கீங்க? ஆர்எஸ்எஸ் எதுக்கு வச்சிருக்கு? ஆமா, அதனால தான் சொல்றேன். நீங்க அதனால தான் தேசியவாதத்திற்கு முன்பாக பிரிவினைவாதம் பேசாதீங்க. எது பிரிவினைவாதம் சொல்லுங்க சார். எது பிரிவினைவாதம்? எது சார் போயிருது? பாரத மாதாவை பாரத மாதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்க. யார் சார்? காங்கிரஸ் பாரத மாதாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கா. முஸ்லிம் லீக் வந்து இந்தியாவை பிரிக்கணும்னு சொல்லிருக்கா. நீங்க தான் கான்ஸ்டிடியூஷன் ஏத்துக்க மாட்டேன்னு ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில எழுதுறீங்க. அவர் சகோதரர் வந்துட்டு அவரு கற்பனையின் உச்சிக்கே போயிட்டாரு. காந்திக்கு பிறகு ராகுல் காந்திங்கிற 400 பாரை விடவா சார்?
400 கடப்போங்கிற கற்பனையை விடவா என் கற்பனை பெருசு? கருணை அதாவது மகாத்மா காந்தியடிகளோடு ஒப்பிடுகிற அளவுக்கு நேருவின் பேரன் ராகுல் காந்திக்கு தகுதி வந்துருச்சா? வந்துருச்சு சார், வந்துருச்சு சார். மகாத்மா காந்தியுடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி இன்னொரு மகாத்மா என்னங்க இருக்க முடியும்? ராகுல் காந்தி எங்கே, மகாத்மா காந்தி எங்கே? உலகம் போற்றக்கூடிய அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார். மகாத்மா காந்தியை கொன்றவர்களை நியாயப்படுத்தக்கூடியவர்களை கட்சியில எம்பி ஆக்கணும் சார். நீங்களா மகாத்மா காந்தி பத்தி பேசவே கூடாது. பிரக்யா சிங் தாக்கூருக்கு எதுக்கு சீட் கொடுத்தீங்க? ஏன் அவங்களை எம்பி ஆக்குனீங்க? நாத்துராம் கோட்சேவை குளோரிஃபை பண்றவங்களை எம்பி ஆக்கி வச்சிருக்கீங்களே. நாத்துராம் கோட்சேவை குளோரிஃபை பண்ணி மகாத்மா காந்தியை கொன்றதை நியாயப்படுத்தக்கூடிய பிரக்யா சிங் தாக்கூரை எம்பி ஆக்கியவர்கள் நீங்கள். நீங்கெல்லாம் பேசவே கூடாது. மகாத்மா காந்தியின் பெயரையே உச்சரிக்காதீர்கள். நீங்கெல்லாம் நியாயமா மகாத்மா காந்தியின் பெயரையே சொல்லாதீங்க சார், தயவு செஞ்சு. மகாத்மா காந்தியை கொலை செய்த நாத்துராம் கோட்சேவின் பேத்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரை கவுன்சிலர் ஆக்கி வச்சிருக்கீங்க சார் தமிழ்நாட்டுல. நான் கோட்சேவின் பேத்தி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டுல கவுன்சிலர். நீங்க அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் பாத்துக்கங்க. நாத்துராம் கோட்சேவை கொண்டாடக்கூடியவர் எம்பி ஆக்கி வச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம், இன்னொரு விருந்தினர் பேசவே இல்லை. நான் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். சுரேந்திரகுமார், ராகுல் காந்தியை மகாத்மா காந்தியோடு ஒப்பிடுவதற்கு என்ன தார்மீக? கண்டிப்பா ஒப்பிடலாம் சார். அவர் நேர்மையானவர் சார், மக்கள் மத்தியில் அன்பை பரப்பக்கூடியவர் சார், நடந்து மக்களை சந்திக்கக்கூடியவர் சார். மக்களை சந்திப்பதற்கு பாப் வயர் போட்டு சந்திக்கிறவர் இல்ல சார். மக்களை சந்திப்பதற்கு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கையசைப்பவர் இல்ல சார். தன் குடும்பத்தின் 2 பேரை பறிகொடுத்த போதும், தீவிரவாத தாக்குதலுக்கு பறிகொடுத்த போதும் மக்களை நேரில் சந்திப்பவர் சார். ராகுல் காந்தி மகாத்மா காந்தியா இல்ல எந்த காந்தின்றத மக்கள் முடிவு சொல்லும். தேர்தல் அன்னைக்கு நம்ம விவாதிச்சுக்கலாம். திரு இந்திரகுமார் தேரடி, உங்க கோணம். மகாத்மா காந்தியோடு ஒப்பிட்டதா? மகாத்மா காந்தி தொடர்ந்து பேசலாம் சார். மகாத்மா காந்தியின் மீது பாஜகவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திடீர் பாசம் மலைக்க வைக்கிறது, பதற வைக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சார் டைவர்சிட்டி கமிஷன் பத்தி பேசினாங்க. டைவர்சிட்டி கமிஷன் பத்தி காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வரிகள், காங்கிரஸ் will establish a diversity commission that will measure, monitor and promote diversity in public and private employment and education அப்படின்றது தான் வரிகள். அதாவது பொது மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளிலும் கல்வியிலும் எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் பிரதிநிதித்துவப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத உறுதி செய்வது தான் டைவர்சிட்டி கமிஷன் அப்படின்றதனுடைய அடிப்படை. அந்த அடிப்படை புரியாம டைவர்சிட்டி அப்படின்னா எல்லாரையும் பிரிக்கிறது, எல்லாரையும் உடைக்கிறது அப்படின்னு அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை அடுத்தவங்களும் செய்வாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிஜேபி காரங்க. அப்படி இல்லை சார். இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தில் பிரதிநிதித்துவப்பட வேண்டும், அதிகார பகிர்வு வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. அந்த ரிசர்வேஷன் சரியாக பின்பற்றப்பட்டிருக்கிறதா அல்லது இந்தியாவின் சமூக பிரிவுகள் எல்லாம் சரியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்றத எப்போ அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒரு ஆய்வுக்குட்படுத்தணும். இந்தியாவில் செக்ரட்டரிஸ் ரேங்கிங், ஜாயிண்ட் செக்ரட்டரிஸ், அண்டர் செக்ரட்டரிஸ், டெப்டி செக்ரட்டரிஸ், அடிஷனல் செக்ரட்டரிஸ், செக்ரட்டரியிலிருந்து இந்த எல்லா செக்ரட்டரி கணக்கெடுத்து இதில் ஓபிசிக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏன் ப்ரொமோஷன் கேடரில் ஓபிசிக்கள் வராமல் போகிறாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் மூலமாக வந்தாலும் கூட அவங்க மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டு எதனால் அவங்களால ஃபைனல்ஸை கிளியர் பண்ண முடியாமல் போகுது, யார் அதை தடுத்துக்கிட்டே இருக்கிறா அப்படின்றது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். அதை ஆய்வு பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவுக்கு காங்கிரஸ் டைவர்சிட்டி கமிஷன், உங்களுக்கு பேர் பிடிக்கல அப்படின்னா வேணா வேற பேர் வச்சுக்கிறதுக்கு காங்கிரஸ்க்கு பரிந்துரை பண்ணலாம். டைவர்சிட்டி கமிஷன் இருக்கட்டும், கான்ஸ்டிடியூஷன் டைவர்சிட்டி கமிஷன் ரொம்ப சீரியஸான இஷ்யூஸ் பேசிட்டு இருக்கிறோம். தேர்தல் தொடர்பாக பல கோணங்களை பேசினது பார்த்துருப்போம், கர்நாடகாவிலிருந்து காஷ்மீர் வரையிலும். அது சார்ந்த உங்க பார்வைகள்? கர்நாடகா முதல் காஷ்மீர் வரைக்கும் காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோவை கொண்டு போய் சேர்ப்பதற்கான தீவிரமான வேலைகளை பாஜகவினுடைய பிரதமர் வேட்பாளர் திரு நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறாருன்னு தான் பார்க்கிறேன். இதற்கு முன்பு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் நடந்தபோது இதே சன் நியூஸ் விவாதத்தில் கூட பல பேர் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி பேச மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அந்த வருத்தம் யாருக்கு புரிந்ததோ இல்லையோ பிரதமர் மோடிக்கு புரிந்தது. காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை வெளியான அடுத்த நாள் ஏப்ரல் 4-5 காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கொடுக்குறாங்க. 6ஆம் தேதி பிரச்சாரத்தில் தூக்கிட்டு வந்துட்டாரு, இது முஸ்லீம் லீக் தேர்தல் அறிக்கை. அதற்கப்புறம் போன வாரம் அது பாகிஸ்தான் தேர்தல் இருக்கின்ற அளவுக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் மீம்ஸு அது இதுன்னு ட்ரால் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை. ஒரு பெரிய ஃபேஸ் ஷிஃப்ட் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனுக்கும் 2-3வது கட்ட எலெக்ஷனுக்கும் இடையில இருக்கக்கூடியது. முதல் ஃபேஸில் அவர் விக்சித் பாரத் சங்கல்ப் பற்றி பேசிகிட்டு இருந்தார், பிஎம்ஏவை பற்றி பேசிகிட்டு இருந்தார், ஆயுஷ்மான் பற்றி பேசிகிட்டு இருந்தார், உஜ்வாலா பற்றி பேசிகிட்டு இருந்தார்.
இது ஒன்னொன்னுக்கும் கவுண்டர் நரேஷன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல இருந்து பதில் வந்து கொண்டே இருந்தது. இது ஏற்கனவே செஞ்சாச்சு, இது முந்தைய ஆட்சியில் செய்யப்பட்டது அப்படின்னு பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்தது. அப்படியே செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்தாரே தவிர விக்சித் பாரத் அங்கே காணாமல் போயிருச்சு, பிரதமர் மோடி தன்னை முன்னிலைப்படுத்துவது காணாமல் போயிருச்சு. எல்லாவற்றையும் தாண்டி காங்கிரசின் மீதான வெறுப்பை பேசுகிறேன் என்கின்ற பெயரில் இந்தியாவையே துண்டாடுவதற்கு அவர் கையில் கையெழுத்திருக்கக்கூடிய ஆயுதம் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மத அடிப்படையில் இந்துக்களுடைய இடஒதுக்கீட்டை பறிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சாண்டியை கிளப்பிவிட பார்க்கிறார் பிரதமர் மோடி. இந்த பயத்தை கிளப்பிவிட்டு எப்படியாவது ரெண்டா பிரிச்சிடணும், இந்தியாவை வந்து இந்து இஸ்லாம் அப்படின்னு ரெண்டா வகுந்துடணும் அப்படின்றது பிரதமர் மோடியினுடைய கணக்காக இருக்கிறது. அந்த கணக்கின் அடிப்படையில் தான் அவர் ஓட்டு கேட்கிறாரு. அவர் ரொம்ப பர்டிகுலரா எங்க எரும மாடு அதிகமாக வளர்க்குறாங்களோ அந்த ஊருக்கு போய் கரெக்டாக நின்று என்ன பேசுறாரு, 2 எரும மாடு இருந்தால் ஒன்றை பிடிங்கிடுவாங்கன்றாரு. உறுதியாக சொல்கிறேன், எந்த ஊரில் ஹெட்ஃபோன் மேனுஃபேக்சரிங் அதிகமாக இருக்கோ அங்கே போங்க, 2 ஹெட்ஃபோனில் ஒன்று அத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி. நான் மட்டும் இதை சொல்லலை, உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடு இவர் தான் சொல்கிறாங்க. பாஜக வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய தரம் உலக அரங்கில் உயர்ந்து விட்டது. எங்கே போனாலும் இந்தியாவை தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. தலை நிமிர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா விமர்சனம் பண்ணுறாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய CNN, NPR, ABC, ஆஸ்திரேலியாவிலிருந்து ABC, யுனைடெட் ஸ்டேட்ஸில் PBS, கார்டியன், நியூயார்க் டைம்ஸ் அத்தனை பத்திரிகைகளும் இந்தியாவில் பேசப்படுகின்ற தேர்தல் காலத்தில் பேசப்படுகின்ற இந்த வெறுப்பு கருத்துக்களை எல்லாம் அம்பலப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். இந்த வெறுப்பு கருத்துக்கள் வெளிநாட்டு ஊடகங்கள்ல ஒரு லிபரல் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு கருத்து சுதந்திரத்தை ரொம்ப பெருசாக கருதக்கூடிய ஊடகங்களில் இந்த பரப்புரையை விமர்சித்து பேசுகிறாங்கன்றது ஒரு பாயிண்ட். ஆனால் அது இங்கே இருக்க வாக்காளர்கள்ட்ட என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? உத்தரப்பிரதேசத்திலையும் மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் ஓட்டு போடக்கூடிய வாக்காளர்கள்ட்ட என்ன தாக்கத்தை அது ஏற்படுத்தும் பார்த்தா அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. மாறாக களத்துல என்ன செய்தியை 2 தரப்பும் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வாக்காளர்கள்ட்ட கடைசி செய்தி, கடைசி மனிதன்ட்ட என்ன கொண்டு சேர்த்திருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெரிய ஊடகங்கள் எல்லாம் பேசுறதுனால வந்து களத்துல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கடைசி கிராமத்தில் இருக்கிறவர்கிட்ட என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுரும் அப்படின்றது. ஆனா நாம் இந்த போராட்டத்தில் தனியா இல்லை அப்படின்னு ஜனநாயக அமைப்புகளுக்கு ஒரு மாரல் பூஸ்டை கொடுக்கிறது தான் இந்த ஊடகங்கள் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியினுடைய முக்கியமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய கடைக்கோடி கிராமம் வரைக்கும் மோடி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை அம்பலப்படுத்தி கொண்டிருப்பது கட்சிகள் மட்டுமல்ல, பல்வேறு ஜனநாயக இயக்கங்களும் பல்வேறு ஊடகவியலாளர்களும் பல்வேறு செயற்பாட்டாளர்களும் தான். இவங்க போய் பேசும் பொழுது இந்தியா இன்னைக்கு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா சுதந்திர பத்திரிகையாளர்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான நாடுகள் பட்டியல்ல இந்தியா 161வது இடத்துல இருக்கு. அப்போ இங்க ஒரு ஊடகவியலாளர் களத்துல போய் ஒரு விஷயத்தை பேசுறாரு, செயற்பாட்டாளர் களத்துல போய் ஒரு விஷயத்தை பேசுறாருன்னா அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நம்பிக்கை தேவைப்படுகிறது. அந்த நம்பிக்கையை இந்த உலகளாவில் இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் இந்தியாவை நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதை இந்த அளவில் இது நிற்கிறது. இதை அடுத்து களத்தில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக இதில் எதிர்க்கட்சிகளிடம் கூடுதலான கவனம் தேவை அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்தினால மோடிக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே இதை சரி என்பது போல ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு எலெக்ஷன் வந்துட்டா 1000 பேசுவாங்க, இந்துன்னு பேசுவாங்க, இஸ்லாம்னு பேசுவாங்க, கிறிஸ்டின்னு பேசுவாங்க. அவருக்கு அது கை கொடுக்குது, அவர் பேசுறாரு அப்படின்னு. நாளைக்கு இப்ப கை கொடுக்குது அப்படின்னா கொலை கூட செய்ய தயங்க மாட்டாங்க அப்படின்றதுதான் இதுல இருந்து பெறக்கூடிய செய்தி. கை கொடுக்குது அப்படின்றதுக்காக என்னன்னாலும் செஞ்சிடலாமா, பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக எந்த சட்டத்தை வேண்டுமானாலும் எழுதிவிடலாமா அப்படின்றதுதான் மோடியின் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. அந்த கேள்வியை களத்தில் இப்போது நேரடியாக கேட்க முடியவில்லை அப்படின்றதெல்லாம் ரிசல்ட் தெரியட்டும். ஆனால் இதை பேசுவதற்கான இடம் இப்போது உருவாகி இருக்கிறது. இதற்கு முன்னால பிரதமர் மோடி என்னைக்காவது இந்த 10 வருஷ ஆட்சியில ஓபிசி ரிசர்வேஷனை உயர்த்துவது பற்றியோ SC/ST ரிசர்வேஷனை உயர்த்துவது பற்றியோ பேசி இருக்கிறாரா, நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? ரவீந்திரன் துரைசாமி சார் அடிக்கடி சொல்லுவார், ஓபிசி கமிஷன் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கமிஷனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஓபிசிக்களுக்கு மோடி செய்தளித்த ஒரு நல்ல காரியத்தை ஏதாவது எடுத்து சொல்ல முடியுமா? மாறாக பல்வேறு வழக்குகள்ல ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக இந்த அரசு வாதாடி இருக்கிறது என்பது ஆதாரப்பூர்வமான உண்மை. உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய மோடி அரசு இப்போது ராகுல் இதை பேசுறாருன்றதுனால எப்போதும் முதல் பந்தை வீசி கொண்டிருந்த மோடி இப்போது தடுப்பாட்டம் ஆடத் தொடங்கி இருக்கிறார். இதுதான் களம் மோடிக்கு கொடுத்திருக்கக்கூடிய செய்தி. முதல் ஃபேஸ்ல அவருடைய பிரச்சாரம் என்பது பந்து வீசுவதாக இருந்தது. ஆனால் இப்போது ராகுல் வீசிய பந்துகளை எதிர்கொள்வதற்காக 2வது கட்ட தேர்தல் தொடங்கிய நாளில் இருந்து இப்போது வரைக்கும் மோடி தடுப்பாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். ராகுல் பேசிய பேச்சுக்கு பதில் சொல்வது, ராகுல் பேசிய பேச்சுக்களை பேசுபொருளாக மாற்றுவது அப்படின்னு
வெளிச்சத்தை ஒட்டுமொத்தமாக ராகுலுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றது தான் களம் அவருக்கு உணர்த்தி இருக்கக்கூடிய செய்தி. களம் இதை உணர்த்தாமல் மோடி இந்த மாற்றத்தை நிகழ்த்தி இருக்க முடியாது. ரவீந்திர துரைசாமி, ஒரு மோடி ஒரு டிஃபென்ஸுக்கு போயிட்டாரு. இன்னொன்று, ராகுல் காந்தி கடந்த தேர்தல்கள் எல்லாம் ஒப்பிடுறப்ப ஒரு அஜெண்டா செட் பண்ணுற இடத்துல அவர் இருக்கிறாரு, ஒரு அக்செப்டபிலிட்டி வந்திருக்கு. இந்த கோணங்களை முன்வைக்கிறாங்க. ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட், ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். மோடி இஸ் வெரி வெரி அலர்ட். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத் கூட அப்போவே சொன்ன யூபி சீஃப் மினிஸ்டர் ராஜ்புட்டு, உத்தரகண்ட் சீஃப் மினிஸ்டர் ராஜ்புட், இப்போ காங்கிரஸ் கையில் இருக்குது. அன்னைக்கு இமாச்சல் சீஃப் மினிஸ்டர் ராஜ்புட், மூணு ராஜ்புட்டை மோடி சிஎம்மாக வைப்பாருங்கிறத முன்னாடியே நாம் வலைத்தளங்களில் சொல்லியிருந்தோம். ஏன் வச்சாருன்னு சொன்னால், அவர் ராஜீவ்காந்தி ஒரு பிராமின் டாமினேட்டட் கவர்மெண்ட் நடத்தும்போது விபி சிங்கிற ஒரு ராஜ்புட் வந்து அவருக்கு எதிராக ஒரு காஸ்ட் அலையன்ஸை ஆட்சிக்காரியம் தேவிலால் உருவாக்குன மாதிரி தனக்கு எதிராக உருவாயிடக்கூடாதுங்கனால தான் மோடி அலர்ட்டாக 3 ராஜ்புட்டை வச்சாங்க. இங்கே என்ன சொன்னாங்க, அது வேண்டாம், அது சொல்லி ஆர்எஸ்எஸ் வச்சுருக்கு, மோடி டம்மி, நீங்கள் சர்வாதிகாரின்னு சொல்லுங்கள் அல்ல டம்மின்னு சொல்லுங்கள், ரெண்டில் ஒன்றை தான் சொல்ல முடியும். எது வேணாலும் ஒன்றை சாய்ஸ் பண்ணிவிடுங்க. ஒன்று இல்லை, ஆர்எஸ்எஸ் எத்தனை நாள் இவர் வெற்றியை தேடி தருவாரோ அவ்வளோ நாள் அதை பயன்படுத்தும். ஒரு நாள் வெற்றி இல்லைன்னு வந்தால் ஆர்எஸ்எஸோட டோன் மாறுமா மாறாதா? அது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அதில் தொடர்ந்து வெற்றியை தேடி தரக்கூடியவர் தான் குஜராத்தில் பண்ண மாதிரி இந்தியாவிலையும் பண்ணுவார். வெரி அலர்ட்டுங்கிறதுக்குண்டே சொல்கிறேன். என்ன சொன்னாங்க, இவர் நிதின் கட்கரின்னாங்க. இன்றைக்கி அவர் மந்திரி சபையில் 4வது இடத்துல தான் இருக்கார். நிதின் கட்கரியையும் தேவேந்திர பட்னாவிஸை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாப்பில், இவர் ஜவடேக்கரை அமைச்சராக்குனாங்க, சுரேஷ் பிரபு அமைச்சராக்குனாங்க. பக்கத்தில் கோவாவில் இவர் மனோகர் பாரிக்கரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குனாங்க. ஸோ ஒரு நிதின் கட்கரிக்கு 4 பேர் அங்கே ஒரு செக் வச்சுருக்கிறாரு. ஸோ எப்படினாலும் அவர் ரொம்ப அலர்ட்டாக அபண்டன் காஷனில் வெரி வெரி அலர்ட்டாக அரசியல் பண்ணக்கூடியவர். அதனால் எல்லா விஷயத்தையும் எல்லா ஆயுதங்களையும் ஒரு ஜஸ்ட் லைக் தட் உதாசீனப்படுத்தாமல், நான் முதல்ல சொன்ன மாதிரி படுத்துக்கொண்டே ஜெயிப்பெல்லாம் இருக்காம கிரவுண்டு ஷேக் ஆயிடுச்சுன்னா என்ன அஸ்திரங்களை கையில் வச்சு ஷேக் ஆகல, ரிசோர்ஸஸ் இருக்கு, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. எதிரணியில் நீங்கள் இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ராகுல் காந்தியை தமிழ்நாடு முதல்வர் தவிர வேற எந்த லீடர்ஸும் ப்ரொஜெக்ட் பண்ண தயாராக இல்லை. அகிலேஷ் யாதவ் நாளைக்கு தன்னிட்டு இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்ஸை மகாத்மா ராகுல்கிட்ட இழக்க தயாரில்லை. தேஜஸ்வி யாதவ் மகாத்மா ராகுல்கிட்ட இழக்க தயாரில்லை. மம்தா இழக்க தயார் இல்லாமல் இப்போவே விலகிட்டாங்க. இதெல்லாம் ஆல் இண்டியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான். எந்த ஓட் பேங்க்னு சொல்கிறாங்களோ அந்த ஓட் பேங்கில் தேஜஸ்விக்கும் ராகுலுக்கும் தகராறு இருக்குது. ராகுல் விட்டுட்டு போக மாட்டார், யூபியில் விட்டுட்டே போக மாட்டார். ஸோ அவர்கிட்ட ரொம்ப அலர்ட்டாக அரசியலை பண்ணிட்டு இருப்பாப்பில். இங்கே செட்டில்ட் ஆகிட்டு இங்கே கெமிஸ்ட்ரி ரொம்ப காம்பினேஷன்லாம் ஒரு காம்பினேஷன்கள் லெவலில் இங்கே ஒன்னாட்டே தொடர் வெற்றியில் இருக்கனால இங்கே மட்டும் ராகுலே வருக விடியலை தருகங்கிறது இங்கே இருக்குங்கிறதுக்காக தேஜஸ்வி யாதவ் அதை சொல்லலை, அகிலேஷ் யாதவ் அதை சொல்லலைங்கிறதும் இந்த இடத்துக்குள்ள நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பட் காங்கிரஸுக்கு மெரிட்டு தான். காங்கிரஸுக்கு அல்லது அந்த கட்சி இன்டகிரேட் ஆக வேண்டிய கட்சியை யூனிஃபை பண்ணுறது ராகுல் காந்திங்கிறது உண்மை. மற்ற அலைஸ் யாருமே சரத்பவார் உட்பட தமிழ்நாட்டில் ராகுல் காந்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமோ மோடிக்கு இணையானவங்கிற ஒரு முக்கியத்துவத்தையோ ராகுல் காந்தி கொடுக்கல. நம்ம இங்கே இருந்து மோடிக்கு இணையானவர் ராகுல் காந்தின்னு பேசினா அதில் அர்த்தம் இருக்குது. நம்ம ஊரில் ராகுல் மேலுன்னு கூட நான் ஒத்துக்கிட்டு போவேன். பட் மற்ற ஊர்களில் அது இல்லைங்கிறது தான் மீண்டும் என்னோட கருத்து. நிறைவு பார்வை. அதாவது இந்த நாட்டில் அடிப்படையில் இந்த தேர்தலின் போது நடக்கக்கூடிய சில நகர்வுகளை நம்ம கவனிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று, ராகுல் காந்தி அவர்களை பற்றி பேசியதால் உள்ளபடியே காங்கிரஸ் கட்சியும் கூட அதை மகாத்மாவை மாற்ற வேண்டும் என்று அல்ல. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு அணுகுமுறை இருந்தது. மகாத்மா அவர்கள் சமூகத்தை இணைப்பார், அரசியல் நிர்வாகத்தை நேரு அவர்கள் பார்த்து கொள்வார் என்பதாக ஒரு அணுகுமுறை இருந்தது அல்லவா? அதே போலத்தான் கட்சியை அதிகாரத்தை நோக்கி கார்கே அவர்களையும் மகாத்மா அவர்கள் சமூகத்தை இணைக்கின்ற பணியை செய்தது போல ராகுல் காந்தி அவர்களை நிறுத்துகிறார்கள். அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பரிசோதித்து பார்த்த ஒன்றுதான். அதில் அந்த முன்மாதிரி சிறந்த முன்மாதிரி. இப்போ ஏன் காந்தி அவர்கள் ஜெயித்தார்கள் வென்றார்கள் என்றால், ஒருபுறம் பட்டேல் போன்ற தீவிர ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் தான் அவர்கள். அன்றைய நாளில் அவர்களையும் இணைத்துக் கொண்டார். அம்பேத்கர் போன்ற அடித்தட்டு மக்களினுடைய தலைவர்களையும் இணைத்துக் கொண்டார். ஒரு முற்போக்காக சிந்திக்கக்கூடிய லிபரல் மைண்டட் நேரு அவர்களிடம் ஆட்சி பொறுப்பையும் கவர்னன்ஸ் ஒத்துக்கொள்ள, அப்போ இன்க்ளூசிவிட்டிங்கிற அந்த பேரடைமை நோக்கி நகர்த்தக்கூடியதும் காங்கிரசினுடைய இந்த அணுகுமுறையில் ஒரு பெரிய நகர்வு என்ன நடந்திருக்கிறது என்றால், இப்போ கார்கே அவர்களை முன்னிறுத்தியதால் நான் கர்நாடகாவுக்கு சென்று வந்தேன், சில நாட்கள் சென்று வந்தேன். இன்னும் ஒரு சில இடங்களில் பேசுகின்ற பொழுது இந்த சபால்டன் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை தலைவராக்கி பார்த்திருக்கிறது.
சமூக நீதி இங்கு சிதைந்து விடுமோ என்று எண்ணி அஞ்சிக் கொண்டிருந்த அத்தனை சக்திகளுக்கும் அவர்களினுடைய இடஒதுக்கீடு பற்றிய அந்த கதையாடல் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையை தந்திருக்கிறது என்பது அடிமட்ட அளவில் பல நகர்வுகளை நடத்துகிறது. இது தேர்தல் முடிவுகளாக வெளிப்படுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் இந்த தேர்தலை பார்க்கின்ற வரை ஒரு தேர்தல் முடிவை 3 விஷயங்கள் தீர்மானிக்கின்றன. அல்லது என்னுடைய கணக்கென்றே வைத்துக் கொள்ளுங்களேன். அமைப்பு சரியாக இருக்கிறதா, கணக்கு சரியாக இருக்கிறதா, உணர்வு சரியாக இருக்கிறதா, இந்த 3ம் பார்த்தால் அமைப்பு என்பது இன்றைக்கு வட மாநிலங்களில் முக்கியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் வலுவாக இருக்கிறது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அமைப்பு அவர்களுக்கு வலுவாக இருக்கிறது. அரசினுடைய அத்தனை அமைப்புகளும் பாஜக அமைப்பாகவே மாறி இருக்கின்றன. அது இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும். ஸோ அமைப்பு ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கிறது. கணக்கு சரியாக இருக்கிறதா என்றால் என்னுடைய கணக்கின்படி கணக்கு பாஜகவுக்கு இன்றைக்கு சாதகமாக உறுதியாக இல்லை. ஒன்றை மீண்டும் சொல்லுகிறேன். நான் பீகாரில் 40 தொகுதி 39 தொகுதிகளை கடந்த முறை பாஜக வென்றது. இந்த முறை அவர்கள் 15 தொகுதிகளைத்தான் வெல்லம், அதிகபட்சம் என்றால் 15 தான். ஆக 39லிருந்து 15ஆக இறங்குகிறார்கள். மீண்டும் சொன்னதையே சொல்கின்றேன். கர்நாடகாவில் 28 தொகுதிகளில் 25ஐ தனித்தும் ஒரு சுயேட்சையாக 26 தொகுதிகளை வென்றார்கள். இந்த முறை அதிகபட்சமாக 12 தொகுதிகளைத்தான் வெல்கிறார்கள். ஆக கணக்கில் அரித்மேட்டிக்ஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொன்னோம், கடைசியாக அரித்மேட்டிக்ஸ் தான் நிற்குங்க அப்படின்னு சொன்ன போது உறுதியாக கணக்கில் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை சாதகமாக இல்லை. அது வெளிப்படுகிறது. ராஜ்நாத் சிங் அடிக்கடி இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு, அரசியல் சட்டம் எங்களுக்கு புனிதமானது, அதை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்கிறது. பாஜகவிற்கு உள்ளேயே குஜராத் இரட்டையர்களை நீக்கலாமா என்கின்ற எண்ணம் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறதோ என்கின்ற சமிக்ஞை தான் ராஜ்நாத் சிங் அவர்களினுடைய 2 வாரமா அவர் பேசுற நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இல்ல கான்ஸ்டிடியூஷனை மாத்திடுவாங்கன்னு காங்கிரஸ் சொல்ற பரப்புரை, எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய பரப்புரை அடிப்படையை இவங்க அசைச்சிருவாங்க, சிதைச்சிருவாங்கன்னு அது யார் சொல்கிறார்? மக்களிடம் கீழே போயிருக்கு. ஸோ அதன் விளைவாக அதை கவுண்டர் பண்ற இடத்துக்கு பிஜேபி நகர்ந்திருக்கு. அதற்காக யாரெல்லாம் ரிசோர்ஸ் இருக்கோ எல்லாரையும் பேச வைக்கிறாங்க. கவுண்டர் சொல்றத மோடியோ அமித்ஷா சொல்வதை விட RSS ராஜ்நாத் சிங் அவர்களை சொல்ல வைக்கிறது என்பது முக்கியமான ஒரு அறிகுறி, ஒரு குறிகாட்டல் என்பதாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசியாக உணர்வு, கெமிஸ்ட்ரி உறுதியாக மோடி அவர்களின் சார்பில் இல்லை அல்லது சாதகமாக இல்லை, அவருக்கு ஆதரவாக இல்லை. கெமிஸ்ட்ரி என்பது இன்று ஒரு மாற்றம் வேண்டும் அல்லது சலிப்பு என்கின்ற ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிறதுனால பிஜேபி தான் தனிப்பட்ட முறையில் அதிக கட்சிகளை பெற்ற கட்சியாக வரும், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் என்பது என்னுடைய முடிவு. ஆட்சி அமைக்கின்றது அது தேர்தல் முடிவு தான் பார்க்கணும். குஜராத் ரெட்டையர்லாம் ஒண்ணும் இல்லை, மோடிக்கு பிக் தான் அமித்ஷா. மோடியால தேர்ந்தெடுக்க ஒருத்தர் தான். அது 2 பேரும் ஈக்குவல்லாம் பண்ண முடியாது. அவர் எடுத்தவர் தான், அவர் எடுத்து வச்ச ஒரு ஸ்டேட்ல இவர் இருந்தவரை தான் நேஷனல் பிரசிடென்டா வச்சார். எந்த கட்சியில நடந்திருக்கும், இவரால நடந்தது. நன்றி. திரு புரட்சி கவிதாசன், நிறைவு பார்வை சுருக்கம். அதாவது நண்பர் கஸ்பர்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு உண்மை வெளிவந்துருச்சு. அதனால பாஜக தான் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெறும் அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த தேர்தலில் அதாவது பாராளுமன்றத்திற்கான மனோநிலை ஒன்று, சட்டமன்றத்திற்கான ஒரு மனோநிலை ஒன்று அப்படின்னு காலகாலமாக இந்திய சமூகத்திட வேலை செய்கிறது. அந்த மனோநிலையில் பார்க்கிற பொழுது இந்த தேசத்தை உலக அரங்கிலே உயர்த்தி பிடிக்கக்கூடியவர், கட்டி காக்கக்கூடியவர், அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டங்களை வைப்பவர் அப்படிங்கிறதுனால ஊழலுக்கு அப்பாற்பட்டவர், ஒரு நவ இந்தியாவை படைக்கக்கூடிய சக்தி படைத்தவர் அப்படிங்கிற நம்பிக்கை இந்திய மக்கள் மத்தியில் ரொம்ப இறுக்கமாக இருப்பதனால நிச்சயமாக 400ஐ தாண்டி நரேந்திர மோடி ஆட்சி அமைப்பார். அதுதான் இன்றைக்கு இருக்கிற அமைதியான சூழல் சொல்கிற செய்தி. நன்றி சார், நன்றி. திரு இந்திரகுமார் தேரடி, நிறைவு பார்வை சுருக்கமா. அனைவரையும் உள்ளடக்கிய அப்படின்னு சொல்றாரு. அனைவரையும் உள்ளடக்கியன்னு சொல்றவரு ரொம்ப நாளா ஏன் இஸ்லாமியர்களை இடஒதுக்கீட்டில் சேர்க்க போறாங்க, இஸ்லாமியர் இடஒதுக்கீட்டில் சேர்க்க போறாங்கன்னு கூப்பாடு போடுறாரு அப்படின்னு புரியல. இஸ்லாமியர் என்பதனால இடஒதுக்கீடு கொடுக்கல, அந்த இடஒதுக்கீடு அவங்க பிற்படுத்தப்பட்டோர் என்பதனால கொடுக்கப்படுவது. அதை நரேந்திர மோடியே குஜராத்தில் செய்திருக்கிறார். ஆனால் இப்போது அதை தேர்தல் பிரச்சாரத்திற்காக காழ்ப்புணர்வோடு இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கத்தோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பேசிக்கொண்டிருக்கும் நோக்கம் அப்படின்றது தேர்தலை தாண்டி ஆபத்தை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. அதைத்தான் இந்திய மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்தியாவின் எந்த மூலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், இது இந்த தேர்தலோடு நிற்கிற பிரச்சனையா இல்லை, அதை தாண்டிய ஒரு தீவிரமான ஆழமான பிளவை
இந்தியர்களுடைய மனங்களில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அல்ல, சக இந்தியர்களுக்கே எதிரானதாக திருப்பிவிடும். சக அரங்கில் உட்கார்ந்திருப்பவர்களையே ஒருவருக்கொருவர் எதிராக திருப்பும் அரசியலை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான முடிவை இந்திய மக்கள் காட்டுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறதா இல்லையான்றதை விட மோடிக்கு இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு கூட அரவிந்த் கெஜ்ரிவாலை போன தடவை ஹியரிங் வந்தப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு கேள்வி கேட்டது, நாங்கள் இன்ட்ரீம் பெயில் கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன்ஸை ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு NIA கேஸை போட்டு எப்படியாவது அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டும், அவர் வெளியே வந்துடக்கூடாது, வெளியே வந்தால் எங்கே நம்முடைய பம்மாத்து பழிக்காமல் போய்விடுமோ அப்படின்னு அவரை எப்படியாவது சிறையில் தள்ளிவிட்டு ஜெயிக்க பார்க்கிறார்கள். இப்படி சிறையில் தள்ளிவிட்டு ஜெயிக்க பார்ப்பவர்கள் தான் பயமில்லாமல் தேர்தலை சந்திக்கிறோம்னு சொல்றாங்க. எந்த பயத்தில் கெஜ்ரிவாலை உள்ள வச்சிருக்கீங்க? எந்த பயத்தில் ஹேமந்த் சோரனை உள்ள வச்சிருக்கீங்க? வெளியே விடுங்க சார், தாராளமா களத்துல நின்று போராடுங்க, முடிஞ்சா ஜெயிச்சு காட்டுங்க. காஷன் சார். நன்றி திரு இந்திரகுமார். அதாவது சார் சொன்னாங்க கோலிஷன் பார்ட்டிஸ் பற்றி. நான் களத்தில் இருந்திருக்கிறேன். மகாராஷ்டிராவிலே, யூபியிலே, இங்கெல்லாம் வந்து இங்கேயாவது தமிழ்நாட்டிலேயாவது முதல்வர் வந்து பாரத் ஜோடியாத்தில் கலந்துக்க தான் செய்வார். ஆனால் மகாராஷ்டிராவிலெல்லாம் அவங்க அந்த கட்சிக்காரங்களே அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு தலைவர் ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸின் மீதும் மிகுந்த ஈடுபாடோடு இருக்கிறார்கள். பாஜகவிற்கு வேணால் அந்த ரெக்கார்டு இருக்குது. இங்கே கூட முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொன்னார், நான் 30 ஆண்டுகள் முடிசூடா மன்னனாக இருந்தேன், இவங்களோட கூட்டணி வச்சு தான் நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னு. இப்படிலாம் யாரும் எங்களை சொல்லலை. அதனால் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி என்பது சிறப்பாக இருக்கிறது. தோல்வி பயம் நரேந்திர மோடிக்கு பற்றி கொண்டதனால்தான் இதுவரை இல்லாத அளவில் குஜராத் கலவரத்தின் போது அவர் பேசிய வீடியோக்களை எல்லாம் அழித்து விட்டார் என்று சஞ்சீவ் பாட்டோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குது BBC டாக்குமெண்ட்ரியில். அப்போது அதற்கு பிறகு அவர் இந்த மாதிரி இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்போது பீகாரிலே பேசுகிறார், கோத்ரா ரயில் எரிப்பு வழக்கை மீண்டும் தூசி தட்டி எடுத்து பீகாரிலே பேசுகிறார். யூபியிலே வந்து என்ன பேசுகிறார், அவுரங்கசீப் காலத்து ஜிஸ்யா மாதிரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஜிஸ்யா போடுவாங்க என்று பேசுகிறார். காங்கிரஸ் தெளிவாக சொல்கிறது, பொருளாதார ரீதியாக 100% வரி வசூலிலே 64% ஏழைகளிடமிருந்து பெறப்படுகிறது, 36% தான் கார்ப்பரேட்டிடமிருந்து பெறப்படுகிறது. அந்த 36% கார்ப்பரேட்டுகள் வரி ஏய்ப்பு செய்கிறார்கள், தேசத்தை ஏமாற்றுகிறார்கள். அவர்களிடமிருந்து எக்ஸ்ரே எடுத்து இந்த தேசத்தை காப்பாற்றுவோம் என்று காங்கிரஸ் சொன்னது. பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கூட்டணி கட்சிகள் ரீதியாகவும் காங்கிரஸ் வலுவாக இருக்கிறது. 2024 வெற்றி கணக்கோடு ஆரம்பிக்கும். குஜராத்திலையும் மகாராஷ்டிராவிலையும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இதே காங்கிரஸ் கட்சி என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்குங்கிறது, ஏன் இந்த மாதிரி செயல்படுறாங்கங்கிறத சகோதரோட மனச்சாட்சிக்கே விட்டுறேன். அந்த புள்ளியில தான் பெரிய அளவில் பாஜகவும் செய்கிறாங்கன்னு தோணுது. அது பிஜேபி செய்கிற இடைவிடாத முஸ்லீம் வெறுப்பு பிரச்சாரத்தினால வேலூர்லேயே இப்போ முஸ்லீமை நிறுத்த முடியலையே தமிழ்நாட்டில், அந்த மாதிரி ஆயிடுச்சே. கொடுத்தா முஸ்லீம் லீக்ன்றீங்க, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்கலன்னு மற்ற கட்சிகளும் அஞ்சரை நிலைமைக்கு போயிடுச்சு. நான் வந்து கொடுக்கணும்னு பேசிட்டு இருக்கோம்னா முஸ்லீம் பேசணும்னாங்கிறது நீங்க உங்களுக்கு நீங்க அந்த சொல்றீங்க. உங்களுக்கு தெரியும், இந்த இதில் இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த நாட்டின் பிரச்சனைகள் இந்த நாட்டில் பற்றில யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, உரிய பிரதித்துவம் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடியவங்க தான். அந்த வகையில தான் இந்த கருத்தை பிஜேபிக்குள்ள அந்த தாக்கத்தை நீங்க ஏற்படுத்தினா பாராட்ட வேண்டிய அவசியமாயிடும். முஸ்லீமுக்கு அமைச்சர்களை உத்தரப்பிரதேசல 80 இடத்துல ஒரு முஸ்லீம் கூட கேண்டிடேட் இடத்துல இந்தியாவில் அதிக முஸ்லீம்கள் வாழ்ற மாநிலம் அது. MLC ஆக்கி மந்திரி சபை பிரமித்தம் கொடுத்திருக்காரு. நன்றி நன்றி நன்றி. உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். கேள்விக்களம் மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.